ஹரே கிருஷ்ணா. கீதாச்சாரம் பாகம் 24. கர்மயோகம் மெய்யறிவு பயன் தரும் பணிகள், அதன் தொடர்ச்சி. இதனை பரமபுருஷ பகவானே பகவத்கீதையில் 6.40 உறுதி செய்துள்ளார். மேலும் அதனை பக்தி வினோத தாகுரா அவர்களும் பின்வருமாறு விளக்குகிறார். மனித இனம் முழுவதும் 2 பிரிவுகளாக பகுக்கப்பட்ட பிறகு ஒன்று நியாயமானதாகவும் மற்றொன்று நியாயமற்றதாகவும் ஆனது. எவரெல்லாம் வாழ்க்கையின் நியதிகளை பற்றி கவலைப்படாமல் வெறும் புறநுகர்வுக்காக செயல்படுகிறார்களோ அவர்களெல்லாம் நியாயமற்றவர்கள். அவர்கள் நாகரிகம் அடைந்தவரோ அல்லாதவரோ, கற்றவரோ அல்லது கல்லாதவரோ, வலிமை உள்ளவரோ அல்லது வலிமை இல்லாதவரோ எதுவாயினும் சட்டத்தை மீறிய அவர்கள் கீழ்த்தரமான விலங்குகளை போன்றே செயல்படுகிறார்கள். அவர்களின் வெளித்தோற்றம் எப்படி இருந்தாலும் அவர்களிடம் எந்த நல்ல இயல்பும் இல்லை. அதே சமயம் அந்த நியாயமான அல்லது சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள் 3 உயர்ந்த பிரிவுகளாக பகுக்கப்படுகின்றனர். அதாவது நியாயமாக செயல்படுவோர், சாத்திர அறிவில்லாத அனுபவ அறிவை மட்டுமே பெற்ற தத்துவவாதிகள் மற்றும் மெய்யறிவு சான்ற பக்தர்கள். அவருள் நியாயமாக செயல்படுவோர் மீண்டும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றனர். அதாவது தாம் செய்யும் பணிகளின் பலன்களை அனுபவிக்க எண்ணி செயல்படுவோர் மற்றும் அதுபோன்ற எண்ணங்கள் எதுவுமின்றி மெய்யறிவு உணர்வோடு செயல்படுவோர். தாம் செய்யும் பணிகளின் பலன்களை அனுபவிக்க நினைத்து செயற்படுவோர் நிரந்தரமற்ற லௌகீக இன்பத்தின் மீது மிகவும் ஆவல் கொண்டுள்ளனர். அவர்களுக்கு உலகியல் ரீதியான அல்லது விண்ணுலக ரீதியான இன்பங்கள் இந்த உலகத்திலேயே அளிக்கப்படுகின்றன. ஆனால் இது போன்ற இன்பங்கள் அனைத்தும் தற்காலிகமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அதுபோன்று செயல்படுவோரால் உண்மையான மெய்யறிவு சார்ந்த இன்பத்தை அடைய முடியாது. உலக வாழ்க்கையின் அடிமை தலையிலிருந்து விடுபட்ட பிறகு அந்த உண்மையான மிக உயர்ந்த இன்பத்தை பெற முடியும். மெய்யறிவு சார்ந்த நித்திய இன்பத்தை குறிக்கோளாக கொள்ளாத எந்த பணியும் தற்காலிகமானதும் குழப்பமானதும் ஆகும். வழக்கமான அன்றாட செயல்கள் அந்த உன்னத இலக்கை குறிக்கோளாக கொள்ளும் போது அவை கர்மயோகம் என்று அழைக்கப்படுகின்றன. கர்மயோக முறையால் ஒருவர் படிப்படியாக தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார். பிறகு மனவாசகம் கடந்த மெய்யறிவை பெறுகிறார். சில சமயங்களில் மண்ணுலகில் வாழ்வோர் லௌகீகமான இலக்குகளை அடைய கடுமையான நெறிமுறைகளை பின்பற்றும் போது அவர்கள் தபஸ்வி அல்லது மகாத்மாவாக கருதப்படுகிறார்கள். ஆனால் உலகோரால் மேற்கொள்ளப்படும் அந்த கடுமையான நெறிமுறைகளின் இலக்கு வெறும் புலன் நுகர்வாக மட்டும் இருப்பதால் மெய்யுணர்வை அடையும் பணியில் அந்த நெறிமுறைகளினால் எந்த பயனும் இல்லை. ராவணன் மற்றும் இரண்யகசிப்பு போன்ற அசுரர்கள் சிலர் இதே போன்று தவங்களையும் நெறிமுறைகளையும் மேற்கொண்டனர். ஆனால் அவர்கள் பெற்றதெல்லாம் வெறும் புலனின்பத்தை தரக்கூடிய தற்காலிகமான பொருட்களே. எனவே ஒருவர் புலன் இன்பத்தின் எல்லையை தாண்டி சென்ற பிறகுதான் அவர் கர்மயோகியாக அல்லது மெய்யறிவுக்கு செயல்படுவோராக வகைப்படுத்தப்பட வேண்டும். ஒருவரது கர்மயோகத்தின் செயல்கள் ஆரம்ப நிலையில் இருந்தால் கூட அவற்றால் நன்மையே விளைகின்றது. மேலும் பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதை போல 6.43 கர்மயோகி தான் பிறப்பெடுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் முன்னேற்றம் காண்கிறார். கர்மயோகி தன்னுடைய ஒவ்வொரு மறுபிறப்பிலும் தான் முந்தைய பிறப்பில் பெற்ற தெய்வீக உணர்வுடன் கூடிய செயல்களுக்கு புத்துயிர் அளிக்கிறார். மேலும் தன்னுடைய இயற்கையான தெய்வீக பந்தத்தால் கர்மயோகிகள் தங்களது மனவாசகம் கடந்த செயல்களை முழுமையாக்க முயற்சிக்கிறார்கள். அப்படியும் அதுபோன்ற ஒரு மெய்யறிவாளர்கள் முன்னேற்ற பாதையிலிருந்து தவறினால் ஏதாவது ஒரு வகையில் மீண்டும் முன்னேற்றத்தை அடைவதற்காக இன்னொரு முறை அவருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது. பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதை போல 6.41 அவர்கள் தங்களுடைய அடுத்த பிறப்பை ஒரு அதிகாரபூர்வமான பிராமண குடும்பத்திலோ அல்லது இறைவனின் தொண்டிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு பணக்கார வியாபாரியின் குடும்பத்திலோ எடுக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். கர்மயோகிகள், தியான யோகிகள், ஞான யோகிகள், ஹடயோகிகள் மற்றும் பக்தி யோகிகள் என்று பரவலாக வகைப்படுத்தப்பட்ட மெய்யறிவாளர்களில் பக்தி யோகியே அனைவரிலும் சிறந்தவர் ஆவர். காரணம் பகவத்கீதை 6.47 கூறுவது போல அவர்கள் தாம் எப்பொழுதும் இறைவனின் ஆன்மீக அன்பு சார்ந்த பக்தி தொண்டின் செயல்களிலும் சிந்தனைகளிலும் ஈடுபட்டுள்ளனர். தெளிவாக சொல்ல போனால் பகவானின் ஆன்மீக அன்பு சார்ந்த பக்தி தொண்டினை அடைவதே அனைத்து யோகிகளின் இறுதியான குறிக்கோளாகும். இதுவே மேலே கூறப்பட்ட ஸ்லோகத்தின் பொருளாகும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.